ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பேச்சு 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி குரு உங்கள் ராசிக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்து மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. உங்களின் 4வது வீட்டின் அதிபதியும் இவர் தான். 2024 குரு பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் வீட்டில் நடக்க போகுது. கடன், நோய், எதிரி அப்படிங்கிற ஸ்தானம். உங்கள் செலவுகளை இது 6ஆம் இடம்னாவே கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக போகும். சரிங்களா, கடன் வாங்கி செலவு பண்ணலாமா அல்லது கடனை கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது சற்று கவனமாக இருக்கணும். சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடல்நல பிரச்சனைகளை குறித்து நீங்கள், ஏன்னா தொழிலுக்காக வேலைக்காக அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு பொருள் ஈட்டுறீங்க, தொழில் பார்க்குறீங்க, வேலை செய்கிறீங்க. உடல்நிலையினை நீங்கள் பொறுத்து பேணி பாதுகாக்கிறது இல்லை. இதனால் 6ஆம் வீட்டில் போகிற குரு உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் பேச்சுக்கிறதுனால அந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பம்பு வழக்கு, நீதிமன்றம், ஒரு கேஸ் போட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தணும். சுறுசுறுப்பாக உண்டாக்கும். இந்த விவகாரம்லாம் சுறுசுறுப்பு உண்டாக்கி அதிகமாக கவனம் செலுத்தி அது வெற்றி எப்படி நம்ம தக்க வச்சுக்கிற, எப்படி நம்ம வெற்றி கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை, அதுக்காக பணத்தை நீங்கள் செலவிட வேண்டி இருக்கும். சரிங்களா, நீங்கள் எந்த பேங்க்கில் கடன் வாங்க விரும்பினாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடன்லாம் கிடைக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன்லாம் எங்கே கேட்டாலும் கடன்லாம் கிடைக்கும். ஆனால் அதை கட்டக்கூடிய வாய்ப்புகள், நிதி ஆதாயத்தை நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் கடன் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கடன், நோய், எதிரி பற்றி நீங்களே கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா, இந்த காலகட்டத்தில் எதிரிகளே மனம் மாறி உங்கள் கூட ஐக்கியமாகிறதுக்கும் வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கணும், உங்களை முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சரிங்களா, உங்கள் 10ஆம் வீடு, அதாவது குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். சரிங்களா, இந்த 2024 படி கடினமான முயற்சிகள் மூலம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. சாதாரணமாக நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் வெற்றி இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தை பாருங்க, கொஞ்சம் அதை விட ஒரு 10% அதிகமாக நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான வெற்றிகள், பழைய முயற்சிகளுக்கு சேர்ந்து இது கிடைக்க போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சொத்தையும் இதை விற்கலாமா அதை விற்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. சொத்தை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கணும். அதனால் நம்ம வெளியிடத்துலேருந்து ரெடி பண்ணி அந்த பணத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற, ஏன்னா இருக்கிறத எடுத்து வித்தரலாமா, அப்படி பண்ணலாமா, இதை வைக்கலாமா அதை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வேணாம். ஏன்னா அது பின்னாடி ஒரு சர்ச்சைக்கு இடம் அடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாக்கிறோம். சரிங்களா, சகோதரிகளே சில சவால்கள், சர்ச்சை, குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, உங்களுடைய தாயின் உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா, அவங்களுடைய சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின், பிளட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக, அதாவது ஏதாவது சின்னதாக ஒரு உடல்நிலையில் ஒரு பாதிப்புனா உடனே மருத்துவரை அணுகிடணும். அதே சமயம் உங்களுக்கு தனுசுங்கிறதுனால மத ஈடுபாடு, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொண்டு கொடுக்கப்போகுது. ஏன்னா பல தொழில் மற்றும் வேலையில் உறவு முறைகள் கடினமான சவால்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உடல் சார்ந்த விஷயங்கள், இது ரெண்டுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று அதிகரித்தா ஒன்று ஒரு மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான
அமைப்பை நீங்கள் பணம் காசு எப்போ வேணால் செலவு பண்ணிக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் உடல் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி பலன்கள்லாம் இருக்குது. ஆனால் 2ஆம் வீடு இருக்கிறதுனால தன குடும்பம் பார்க்க பணமெல்லாம் சரளமாக வரும் போகும், சரிங்களா? அதை எந்த விதத்தில் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, அதாவது விரயமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மதிநுட்பமான செயல்பாடுகளை வளர்த்திக்கணும். அதுக்குரிய வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த முதலீடு போன்ற விஷயங்களை என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் கொண்டு வந்து கொடுக்க போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.